வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிதுன ராசிக்காக இந்த வாரம் எப்படி பலன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்தில் மிதுன ராசிக்காரன் பலன்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது, இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலப்பான பலன்கள் தான் வரும். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி எல்லாமே ஒரு குழப்பமான மனநிலைமை தான் கண்டிப்பாக இருக்கும். அது கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு. திட்டமிட்டு எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் கரெக்டாக யோசனை பண்ணி நல்லா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்கள பொறுத்தவரையில் நிறைய வேலை ஜாஸ்தியாக கூடுதலாக வரும். அதிகமான பொறுப்பு, இதை பண்ணிவிடு அதை பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் ப்ரெஷர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி பண்ணும்போது நீங்கள் பேசுகிற விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது தப்பு வார்த்தைங்க வராமல் இருந்துட்டு நீங்கள் தெளிவாக பேசணும். இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மிதுன ராசிக்காரங்க இந்த வாரம் பொறுத்தவரையில். புதிய வேலையில் ஏதாவது வேறு இடத்துல வச்சு வேலை செய்யணும், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துனா ட்ரை பண்ணணுன்னா அது இந்த வார கடைசியில் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வரவு செலவு சீராக இருக்கும். அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்கிறதுக்கு தேவையில்லை. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க எந்த ஒரு பேப்பர் நீங்கள் சைன் பண்ணணும், ஒரு வேலை செய்யணும், ஏதாவது பில்ஸ் ரெடி பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி கரெக்டாக இருக்கான்னு 2 வாட்டி செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா குழப்பம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது தப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது சரியாக பார்த்துக்கோங்க. பண வரவு சரியாக இருக்கும். ஆனால் அதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உடனடியாக ஏதாவது லாபம் கிடைக்குதுன்னு நினச்சி டக்குன்னு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறத நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க. அது கொஞ்சம் யோசனை பண்ணி, நல்லா யோசனை பண்ணி கண்டிப்பாக முடியும்னா செய்யுங்க. பழைய கடன் வசூல் ஆகிறதுல கொஞ்சம் டிலேவாக இருக்கும். அது கொஞ்சம் தள்ளி தான் போகும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. குடும்ப உறவு பொறுத்தவரையில் குடும்பத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ், மனசு கஷ்டம்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது குழப்பங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. உங்கள் பிரதர்ஸ் கிட்டேருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது கொஞ்சம் தூக்கம் இல்லாத ஒரு மாதிரியான ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு பிரச்சனை இருக்கும். அது உங்கள் ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் அது இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னால உங்களுக்கு தூக்கம் ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கவனம் சிதறாமல் படிக்கணும். அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எங்கே கான்சன்ட்ரேஷன் வச்சு தெளிவாக படிச்சிங்கன்னா தான் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதன்கிழமை நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.